ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட் ரைஸில் ஆப்பம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா நீர்மோர் மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் இப்போ காமிச்ச பதத்துக்கு இருக்கணும். இதோட ரேஷியோலாம் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் வீடியோவில். ஸோ அந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சிட்டு இன்றைக்கி மாவு அரைக்கிறீங்கன்னா அப்படியே வெளியே வச்சுடுங்க. நைட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆப்பம் பக்காவாக வந்துடும். ஆப்பத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கணும். உங்களுக்கு அந்த ஆப்பத்தில் ஹோல்ஸாக வந்துச்சுன்னா உங்களோட மாவு பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் குக் ஆனதும் சரியான குக் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம். இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன். உங்களோட மாவு வந்து கரெக்டாக இருக்குது, உங்களோட ஆப்பம் வந்து நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அந்த ஹோல்ஸாக வந்துடுச்சுனாலே பர்ஃபெக்ட் தான். ஸோ நீங்கள் நார்மல் ரைஸில் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரெட் ரைஸ் யூஸ் பண்ணி இல்லைனா ராகி யூஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும்ன்றதுக்காக. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆயில் யூஸ் பண்ணலை. நான் பேன் இருந்ததுனால பேனில் ஆப்ப கடாய் ஊற்றிருக்கேன். நிறைய இரும்பு கடாயெலாம் ஆப்பம் வரும். ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்துக்குமே நல்லது. ஆப்பத்துக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் தான். ஸோ நானும் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காவை என்ன டிசீஸ் கண்டிஷன் என்ன இருந்தாலுமே எடுத்துக்கலாம். எப்படின்னா ராவாக எடுத்துக்கலாம். எது ஒன்றுமே தேங்காவை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஃபேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி ரா தேங்காவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாலாக அப்படியே பச்சையாக சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஃபேட் கண்டென்ட்டும் இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.